அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா பரக்கத்தாலும் அவர்கள் பின்தொடர்ந்து வந்த சத்திய சகாபாக்கள் மீதும் கேட்டுட்டு இருக்க உங்கள் அனைவர் மீதும் பேசிகிட்டு இருக்க என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குர்பானி கொடுக்குறவங்க என்ன செய்யணும், அது கொடுக்குறனால என்ன நன்மை, அதை எப்படி பங்கிடணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் இந்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குர்பானிங்க எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் திருமணமாகி பல நாளாக குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் அன்னை அவங்களே சாரா அம்மை அவர்களே காஜிரா அம்மை அவர்களே திருமணம் செய்து வைத்தார்கள். அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹான தஆலாவிடம் மலக்குமார்கள் பேசி கொள்ளுகிறார்கள். வந்து இப்ராஹிம் அவர்கள் உங்கள் மீது ரொம்ப பிரியமாக இருந்தார், இப்போ தனக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது, அதனால் என்ன செய்வார், அவர் உங்களை காட்டிலும் அந்த குழந்தை மேல் தான் அதிகமாக பிரியமாக இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹான தஆலா அது இல்லை என்று நிரூபிப்பதற்காக கனவில் 2 முறை என்ன செஞ்சாங்க, இஸ்மாயில் நபி அவர்களை அறுப்பதாக என்ன செஞ்சாங்க, கனவு கண்டாங்க. உடனே 3ஆவதும் கனவு கண்டோன்னே இது அல்லாஹ்வுடைய ஆணை அப்படி கட்டளைன்னு நினச்சாங்க. ஏன்னா நபிமார்களுக்கு வகி என்ன செய்ய இந்த மாதிரி கூட ஒரு கனவு மூலமாக கூட உடனே சாரா ஹாஜிரா அம்மையாரிடம் சொல்லி பிள்ளை என்ன செஞ்சாங்க, அந்த பிள்ளை என்ன செய்தார்கள், மக்காவை நோக்கி என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு போனாங்க. அப்போ அந்த குழந்தையை என்ன செஞ்சாங்க, தன்னோட மனசை அது அல்லாவுக்காக வைத்து கொண்டு பிள்ளையை கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டு போய் என்ன செய்கிறாங்க, அப்போ அந்த குழந்தைய சொல்லுதான், கேளுங்க சுப்ஹானல்லாஹ், தந்தை அவர்களே நீங்கள் என்ன செய்யுங்க, என்னைய வெட்ட போகும்போது என்னை என்ன செய்யுங்க, குப்புரை போட்டு வெட்டுங்க, நீங்கள் மல்லாக்க வெட்டினா உங்கள் மனசு மாறிடும், அல்லாக்காக என்னை குர்பானி கொடுங்கன்னு சொல்லி அந்த குழந்தை வந்து ஒரு சின்ன வயசு குழந்தை வந்து அப்படி சொல்லுதான், ஒரு 6-7 வயசு பிள்ளை சுப்ஹானல்லாஹ். உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குழந்தைய என்ன செய்கிறாங்க, வேகமாக கூட்டு செல்லும் இடையிலெல்லாம் சைத்தான் வழிகெடுத்து கொண்டே இருக்கிறானா. அதனால தான் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போகிறப்ப அந்த பெரிய சைத்தானுக்கு சிறிய சைத்தானுக்கெல்லாம் கல் எறிகிறாங்க. மனதை கல்லாக்கி கொண்டு என்ன செய்கிறார்கள், ஒரு பாறையில் வந்து வெறும் ஒரு பதமிக்க ஒரு அருவாளை கொண்டு தன் மகனை வெட்டும் போகும்போது கத்தி வெட்டவில்லை, 2 தடவை வெட்டுகிறார்கள், வெட்ட முடியவில்லை. கோபத்தில் 3ஆம் முறை பாறையை உடைக்கிறார்கள், பாறை துண்டு துண்டாக விடுகிறது. உடனே மேலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்து உங்களுடைய தியாகத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், உங்களுக்காக சொர்க்கத்திலேருந்து ஒரு ஆட்டை அனுப்பிவிடலான்னு, இதை நீங்கள் என்ன செய்யுங்க, குர்பானி கொடுத்து பங்கிடுங்கன்னு சொன்னாங்க. இதுதான் வந்து குர்பானி வந்த கதை. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குழந்தையை பலி கொடுக்க வேண்டும் என்றால் நம்ம கொடுப்போமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆடை பலியிட சொன்னான். இப்போ குர்பானி கொடுக்குறவங்க என்னென்ன செய்யணுங்கிறது இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குர்பானி கொடுக்குறோன்னு நியத்தில் இருக்கிறவங்க பிறந்தலேருந்து 9 வரைக்கும் தன்னோட முடிகளையும் நகங்களையும் வெட்டக்கூடாது. அந்த ஆடை சுமார் ஒரு சிறு வயதுலேருந்தே நம்ம வளர்க்குறோன்னா ரொம்ப பாசத்தோடு வளர்க்கணும். இப்போ இட வசதி இல்லாதனால நம்ம என்ன செய்கிறோம், வேறு இடத்துலேருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னுக்க வாங்கிக்கிறோம். குறைந்தபட்சம் 1 வாரம் இல்லாட்டி ஒரு 4-5 நாளாச்சும் அந்த ஆடு கூட நம்ம பழகணும். உடனே வாங்கி வந்து என்ன செய்யக்கூடாது, அந்த ஆடை அறுக்கக்கூடாது. அந்த ஆடுடன் நம்ம பழக வேணும். எப்படி ஒரு பிள்ளைகிட்ட நம்ம பழகுறோமோ அது மாதிரி அந்த ஆடுகிட்ட நம்ம பழக வேணும். பிறகு அதாவது கடன் வாங்கியோ இல்லை ஆடம்பரத்துக்காகவோ பெருமைக்காகவோ புகழுக்காகவோ நம்ம என்ன செய்யறோம், குர்பானி கொடுக்கக்கூடாது. இதை நம்ம மனசில் விளங்கிக்கிறணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட திருமறை குர்ஆனில் சொல்கிறேன், உங்களோட ஆட்டின் இரத்தமோ மாமிசமோ நம்மை வந்து சேராது, மாறாக உங்களோட இறை அச்சம் மட்டுமே நம்மளை வந்து சேருன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம ஜக்காத்து கொடுக்க வசதி இருந்தால் கண்டிப்பாக ஆடை வந்து கொடுக்கணும். ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு தான் கொடுக்கணும், இல்லை அதிகபட்ச வசதி இருந்தால் 2 ஆடுகள் 3 ஆடுகள் கூட கொடுக்கலாம். ஒவ்வொருத்தவங்க பேரில் நியத்து வச்சு நம்ம ஆடை குர்பானி கொடுக்கலாம். அடுத்து அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, யார் வசதி வாய்ப்பு இருந்தும் குர்பானி கொடுக்காதவர்கள் தொழுகை திடலுக்கே வரவேண்டாம் என்று கூறினார்கள். பிறகு அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, யார் குர்பானி கொடுக்குறாங்களோ அந்த ஆட்டோட ரோமம் ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. அந்த குர்பானி கொடுத்தவரின் ஆட்டின் இரத்தம் பூமியில் படுறதுக்கு முன்னுக்கே அவரோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருக்கு என்ன செய்ய நன்மை கிடைக்குது. அந்த ஆடு பார்த்திங்கன்னா நாளை மறுமை நாளில் தன்னோட கொம்பு சதை இதோட இவரை வந்து பார்க்க வருமா, அவ்வளோ ஒரு நன்மையான இருக்கும் அந்த
குர்பானி கொடுக்குறது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது. அதற்காண்டி பெருமைக்காண்டி கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம குர்பானி ஆடை வாங்கி என்ன செய்கிறோம், குர்பானி கொடுக்குறோம். அப்போ அந்த ஆடை கறிகளை 3 பங்கா வைக்கணும். 1 நமக்கு, 2வது சொந்தக்காரங்களுக்கு, 3 இயலாதவருக்கு. நமக்கு எல்லாத்தையும் சரி பங்காக தான் போடணும் தவிர நமக்கு நிறையாவோ சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி போடக்கூடாது. ஆடை எடுத்தோன்னா அது எவ்வளோ கறி வருதுன்னு அதை நம்ம சரி பங்காக போட்டக்கூடியவங்களாக இருந்து அதை பங்கிடணும். அடுத்து கேட்டிங்கன்னா, இந்த குர்பானி தோல்களை நம்ம என்ன செய்யலாம், மதரசாவுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். அது மாதிரி ஆடை இருக்கிறவங்களுக்கு இந்த தோலை கொடுக்கறது, கறி இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. குர்பானியோட கறியை மாற்று மதத்துக்கு கொடுக்கக்கூடாது. முஸ்லீம்களுக்கு மட்டுமே கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யுது, ஹதீஸில் வந்திருக்கு. அப்போ நம்ம ஆட்டுக்கறியை நம்ம குர்பானி கொடுக்குற கறியை நம்மளோட பழகுன முஸ்லீம்களுக்கு மட்டுமே கொடுக்கணும். சுபஹானல்லாஹ், குர்பானி கொடுக்கறது அவ்வளோ சிறந்ததாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆடை நம்ம குர்பானி கொடுக்குறவங்க அன்றைக்கி தொழுகத்திடலுக்கு செல்லும்போது சாப்பிடாமல் தான் செல்லணும். இனிப்பையோ சாப்பாடோ சாப்பிட்டு செல்லக்கூடாது. பிறகு குர்பானி கொடுத்து விட்டு அந்த கறியை ஆடை அறுத்து விட்டு தான் நம்ம என்ன செய்யணும், சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து கேட்டிங்கன்னா, இந்த குர்பானி கொடுக்குற அன்னைக்கு நம்மளோட கண்ணிலேருந்து ஒரு பொட்டு கண்ணீராச்சும் வரணும். எப்படி நம்மளோட பிள்ளையை நம்மள்ட்ட பழகுனவங்கள நம்ம எப்படி கொடுப்போமோ அந்த ஏக்கத்தோடு நம்ம அந்த கவலையோடு என்ன செய்யணும், கொடுக்கக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். குர்பானி கொடுத்து அந்த குர்பானியுடைய அந்த இறையச்சத்தையே அல்லாஹ் பார்க்கின்றான். கரியவோ இரத்தத்தையோ மாமிசத்தையோ அந்த இறைவன் பார்ப்பதில்லை. நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் நியத்து, அதைத்தான் பார்க்குறேன். பெருமைக்காண்டி பெரிய ஆடுகளை வாங்கிவிட்டு அப்புறம் அறுக்கிறப்ப சின்ன ஆடை அறுக்கிறது. நான் பாருங்கள் இவ்வளோ 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 40,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அதை ஒருபோதும் அல்லாஹ் பார்ப்பதில்லை. உங்களோட குர்பானி ஏற்றுக்கிறோம்னா நீங்கள் செய்ய வேண்டியது இறையச்சத்தோடு என்ன, இறைவனுக்காண்டி செய்கிறேன், இப்ராஹிம் நபி அவர்களின் வழிமுறையை நான் பின்பற்றி செய்கிறேன், அல்லாஹ்வோட பொருத்தத்தை நாடி செய்கிறேன் அப்படி நியத்து வச்சு நம்ம ஆடை வாங்கி செய்யக்கூடியவங்களாக இன்ஷால்லா இருக்கணும். முடிந்த அளவு இயலாதவருக்கு நமக்கு என்ன செய்யணும், இந்த கறிகளை பங்கிட்டு கொடுக்கணும், சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும். இதோட வரைமுறைகளை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், ஆட்டு குர்பானி கொடுக்கணும். சில பேர் என்ன செய்கிறாங்க, குர்பானி கொடுக்கணும் நியத்தே இல்லாமல் திடீர்னு என்ன செய்கிறாங்க, ஆடை வாங்கக்கூடியவங்களாக இருக்காங்க. சில ஊர்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதாவது மூட நம்பிக்கை என்ன செய்கிறாங்க, பிறந்திலிருந்து கறி, மீன், கருவாடு, முட்டை இது எதுவுமே சாப்பிடாமல் என்ன செய்கிறாங்க, இந்துக்கள் மாதிரி பற்றி இருக்காங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாதது, இஸ்லாத்தில் சொல்லாதது. பிறந்துலேருந்து 9 வரைக்கும் நோன்பு தான் வைக்க சொல்லியிருக்காங்க. தலைமுடி நகை முடியை தான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தவிர நீங்கள் கறி சாப்பிடாதீங்க, மீன் சாப்பிடாதீங்க, ஆண் பெண்ணும் என்ன செய்தாங்க உறவு கொள்ளாதீர்கள், சுத்தமாக இருங்க அப்படின்னு எந்த ஒரு ஹதீஸ்லேயும் எந்த ஒரு இதுலேயும் இல்லாத ஒரு வழிமுறையை நம்ம பின்பற்றி கொண்டு வந்தோம்னா நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நம்ம பதில் சொல்லக்கூடியவங்களாக இருப்போம். நம்மளோட குர்பானி என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய குர்பானியும் அல்லாஹ்வுக்கு பொருத்தத்தை நாடி செய்யக்கூடிய குர்பானியும் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செய்யும் அனைத்து குர்பானியும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் துஆ செய்து கொள்கின்றேன். ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.